துளிர்விடும் உறவுகள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஏசாயா 62:5-6-7. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை மணந்து இருவரும் இணக்கத்துடனும் அன்புடனும் வாழ்ந்து மகிழ்ச்சியையும் மன நிறைவேறும் பெறுவது போல், மணமகன் மணமகள் மீது மகிழ்ச்சி அடைவது போல் கடவுள் மக்கள் மீது மகிழ்ச்சி அடைவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். சீமோனும் கடவுளின் மக்களும் கர்த்தர் தங்களை நேசிக்கிறார் என்பதை அறிவார்கள். அவர்கள் மீதான கடவுளின் அன்பு பெரியது, அது உறவாய் அமைகிறது என்று ஏசாயா கூறுகிறார். ஏசாயா சீயோனை இறைவனுடனான நெருங்கிய உறவை சித்தரிக்கும் அன்பான ஒருமித்த தன்மையை சித்தரிக்கிறார். இது ஆட்டுக்குட்டியின் திருமணமாக வெளிப்படுத்தல் 19:7 முன்னறிவிக்கிறது. பவுல் எபேசியர் 3:19 குறிப்பிடும்போது கிறிஸ்துவின் அன்பு அளவிடப்பட முடியாதது என்கிறார். செப்பனியா 3:17 உங்கள் கடவுளாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர், இரட்சிப்பார், அவர் உங்கள் மீது மகிழ்ச்சி அடைவார், அவர் தம்முடைய அன்பினால் உங்களை அமைதிப்படுத்துவார் என்றும் கடவுளின் அன்பு அவர்கள் மீது துளிர்விடும் என்றும் தீர்க்கர் கூறுகிறார். கடவுள் தனது மக்களுக்கான நோக்கங்களை நிறைவேற்றும் வரை அவருக்கு ஓய்வு இல்லை. மணவாளனாக இருந்து மணவாட்டியாகிய திருச்சபையை அவரது அன்பாலும் உறவாலும் இணைக்கிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.